வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல வெள்ளை கொண்டக்கடலையையும் வாழைப்பூவையும் சேர்த்து புரதச்சத்தும் நார் சத்தும் நிறைந்த ஆரோக்கியமான சுவையான ஒரு ரெசிபி தான் சமைக்க போகிறோங்க. இது காலை இரவு 2 வேளைக்குமான டிஃபனாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்காகவும் சாப்பிடலாங்க. இந்த ரெசிப்பியை முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக எல்லா வயதினருக்கும் இது பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி வெயிட் லாஸ், பிளட் சுகர் கண்ட்ரோல் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். நான் இந்த ரெசிபி சமைக்கிறதுக்காக புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் மக்னீசியம் நிறைந்த வெள்ளை கொண்டக்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ஊற வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இது ஊறுறதுக்கு 5லேருந்து 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. அதுக்காக நம்ம இது ஊற வைக்கலாம். நீங்கள் காலையில் சமைக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லை சாயந்தரம் சமைக்க போகிறீங்க டிஃபனுக்கு அப்படின்னா காலையில் ஊற வச்சுருங்க. இது ஊறினதுக்கு அப்புறம் நீங்கள் கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு ஊறிக்கணுங்க. இது நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இதில் இப்போ தண்ணியை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை இருத்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மறுபடியும் தண்ணி ஊற்றி அலச தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டுங்க. இந்த ரெசிபிக்காக இது கூடையே இரத்த சோகை, சர்க்கரை நோய், மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் நன்மைகள் கொண்ட வாழைப்பூ ஒரு சின்ன சைஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே சமைக்க போகிறீங்கன்னா தண்ணியில் ஊற போட்டால் போதும். இல்லை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சமைக்க போகிறீங்கன்னா மோர் கலந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்ததுங்க. இது கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதுங்க. அதனால் பெண்கள் இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலை கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இந்த சைஸ்க்கான இஞ்சை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இஞ்சி ஒரு சில சமயம் அரையாது, அதனால் நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது அரைச்சதுக்கு அப்புறமும் போட்டுக்கலாம். இப்போ இது மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு வானலை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவும் போட்டு நல்லா வேக விடுங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு இது வேக விடணுங்க. அந்த சமயத்தில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போட வேணாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது மூடி போட்டு வேக விடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருங்க. தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. இதுக்கு வாழைப்பூவில் இருக்க தண்ணியே நமக்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். கூடவே நான் துருவின தேங்காயை ஒரு தடவை மிக்சியில் போட்டு சின்னதாக நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு இருக்கணும். அடித்து எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி விட்டுவிட்டு இதை எடுத்து வெளியில் வச்சு ஆற விடுங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கொண்டக்கடலையும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விட வேணாம், கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் இதில் போட்டுக்கலாங்க.
வாழைப்பூ வந்து நீங்கள் பொரியலாகவும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் பாதி வாழைப்பூ கூட இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம். ஏற்கனவே போட்ட உப்பு உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ரெஸ்ட்டில் விடுங்க. அந்த சமயத்தில் நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. நான் சட்னிக்காக தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது தாளித்து விடலாம். தாளித்து விட்டு தான் கொதிக்க விட போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. தாளித்து விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதையும் இதோட ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். இது கொதித்து வர சமயத்தில் உங்களுக்கு தேவைன்னா, ஏற்கனவே போட்ட உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கூட்டி கொடுக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுறேங்க. இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தால் தான் நம்ம அது ஏற்கனவே தாளித்து வதக்கியெல்லாம் நம்ம அரைக்கல. அதனால் இதனோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க. இது நம்ம ரெடி பண்ணுற ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை தோசையாவோ இல்லை அடையாவோ நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பயன்படுத்துங்க, நிறையா எண்ணெய் தேவையில்லை. இது நீங்கள் அடையாக சுடும் போது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக சுட்டிங்கன்னா, சின்னதாக இன்னும் இந்த சைஸே கொஞ்சம் மொத்தமாக சுட்டிங்க அப்படின்னா இது ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இன்னும் மெல்லிசாவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இதை சுட்டிங்க அப்படின்னா தோசை மாதிரியும் இதை சுட்டு எடுக்கலாங்க. அவ்வளோதான், இதே மாதிரியே நான் எல்லா மாவையும் தோசையாக சுட்டு எடுத்துட்டேங்க. இந்த அடை தோசைக்கு நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி சட்னியோட தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபி பிடிச்ச உங்கள் நண்பர்கள் கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் நம்ம வீடியோவுக்கு பண்ணிடுங்க. தேங்க்யூ.